السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் மரணித்ததிலிருந்து அடக்கம் செய்யப்படுகின்ற வரை அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் சென்ற வாரத்திற்கு முன்பாக, அதாவது இந்த ஜனாசா தொழுகை, இந்த ஜனாசா தொழுகை அல்லாஹ்விடம் மரணித்த ஒரு மனிதனுக்காக நாம் செய்கின்ற சிபாரிசு, ஷஃபாஅத். ஒரு ஹதீஸிலே வருகின்றது, 100 மனிதர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு மரணித்த அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை, அந்த கோரிக்கையை அல்லாஹ் ஏற்று மரணித்த அந்த மனிதனை மன்னித்து விடுகின்றான். இன்னொரு ரிவாயத்திலே 40 மனிதர்கள் என்று வருகின்றது. அதே போன்று தொழுகை நடத்தக்கூடியவர்கள் ஏகத்துவவாதிகளாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் அறிந்து வந்தோம். இந்த வகுப்பிலே ஜனாசா தொழுகைக்கு வரிசையாக நாம் இருக்கும் போது எப்படி நாம் இருக்க வேண்டும், எத்தனை வரிசையாக நிற்க வேண்டும், எத்தனை வரிசையாக நிற்பது சிறந்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அன் மாலிக் இப்னு ஹுபைரத قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يموت فيصلي عليه 3 صفوف من المسلمين الا اوجب. இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே 3168வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு
சொல்கின்றார்கள், எந்த ஒரு முஸ்லிமினுடைய இந்த ஜனாசாவில் 3 சஃப்களாக முஸ்லிம்கள் நின்று தொழுகை நடத்துகின்றார்களோ, எத்தனை சஃப்கள்? 3 சஃப்களாக நின்று தொழுகை நடத்துகின்றார்களோ, இல்ல அவுஜப, அவருக்கு கடமையாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே ஊஃபிர லஹு, அவருடைய பாவம் மன்னிக்கப்படும், அந்த மரணித்த ஜனாசாவுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஜனாசா தொழுகைக்காக நாம் நிற்கும்போது 3 சஃப்களாக இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் மாலிக் இப்னு ஹுபைரா என்கின்ற அந்த நபித்தோழர், இதா இஸ்தகல்ல அஹ்லல் ஜனாஸதி, ஜனாஸா தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய மக்கள் குறைவான எண்ணிக்கையுடையவர்களாக இருந்தாலும் ஜஸ்ஸஅஹும் ஸலாஸத சுஃபூஃபின், 3 சஃப்களாக இருக்க வைப்பார்கள் என்று நாம் அந்த ஹதீஸினுடைய தொடரிலே பார்க்கிறோம். அப்ப ஜனாஸா தொழுகையில் பங்கெடுக்கக்கூடியவர்கள் 3 சஃப்க்கு வரல, 2 சஃப் தான் இருக்கிறாங்க அல்லது 1 சஃப் தான் இருக்கிறாங்க என்று வைத்துக் கொண்டாலும் அதை 3 சஃப்களாக என்ன செய்ய வேண்டும்? நிற்க வைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி நிற்கும்போது 3 சஃப்களாக இருக்கும்போது மரணித்த அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? தெரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, பருவமடையாத ஒரு குழந்தை மரணித்து விட்டால் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஜனாசா தொழுகை நடத்த வேண்டுமா என்று சொன்னால், பருவம் அடைந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பாக ஜனாசா தொழுகை நடத்துவதை போன்று கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜனாசா தொழுகை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதில் 27059வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், லகத் துவஃபிய இப்ராஹீம் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹீம் அவர்கள் மரணித்த போது வஹுவ இப்னு 18 ஷஹ்ரன், அந்த குழந்தைக்கு எத்தனை மாதம்? 18 மாதங்கள். ஃபலம் யுஸல்லி அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்காக ஜனாஸா தொழுகை நடத்தவில்லை என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மதிலே இந்த செய்தி இடம்பெறுகின்றது. அப்ப குழந்தையாக இருக்கும் பட்சத்தில், பருவமடையாத குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தொழுகை நடத்தாமலும் அடக்கம் செய்யலாம் என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸ் மூலமாக நாம் என்ன செய்கின்றோம்? அறிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் தொழுகை நடத்தினால் தவறா குற்றமா என்று சொன்னால் குற்றமாகும். தொழுகை நடத்தவும் செய்யலாம். இப்ப குழந்தை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த வரைவிலக்கணம் எப்படி என்று சொன்னால், குழந்தை என்பது எப்போது அந்த குழந்தை என்று உயிருள்ள ஒரு குழந்தை என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால், அதுவும் ஹதீஸ்ல சஹீஹுல் புகாரில 3332வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை முதல்ல அந்த மனிதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ், அந்த முதல் நிலை 40 நாட்கள் அவனுடைய தாயினுடைய வயிற்றிலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த மனிதனை உருவாக்க ஆரம்பிக்கின்றான். ثم يكون علقة مثل ذلك ثم يكون مضغة مثل ذلك, பிறகு அதை ஒரு சதை கட்டியாக ஆக்குகின்றான். இப்படி 40 நாட்கள், அதாவது 120 நாட்கள் தாயினுடைய வயிற்றிலே இருக்கும்போது ثم يبعث الله إليه ملكا بأربع كلمات, 4 விஷயங்களை கொண்டு ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றான். فيكتب عمله, அந்த மனிதனுடைய அமல், அவனுடைய வாழ்நாள், அவனுடைய வாழ்வாதாரம், அவன் நல்லவனா கெட்டவனா, இதெல்லாம் பதிவு செய்யப்படுகின்றது. பதிவு செய்யப்பட்ட பிறகு ثم ينفخ فيه الروح, ரூஹ் ஊதப்படுகின்றது. அவன் 120 நாள் முடிந்த நிலையில், 120 நாள் முடிந்த நிலையில் ஒரு கரு, உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு கரு அது வெளியே வந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம்? ஜனாசா தொழுகை நடத்தலாம். அதே நேரத்தில் ஜனாசா தொழுகை நடத்தாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் எப்போது அவன் ஒரு முழு மனிதனாக ரூஹ் அவனுக்கு எப்போது ஊதப்படுகின்றது
இந்த 120 நாட்கள் கழிந்த பிறகு என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக செய்தோம் அறிந்து கொள்ள முடிகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் குழந்தைக்கு ஜனாசா தொழுகை நடத்தவும் செய்யலாம், நடத்தாமல் இருப்பதற்கும் அனுமதி இருக்கின்றது. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சமூகத்தில மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னவென்றால், தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா நடத்தக்கூடாதா? தற்கொலை செய்தவர்கள், தற்கொலை பொறுத்த மட்டில் இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய பாவமாக சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு சபஅ மூபிகாத், அழித்தொழிக்கின்ற 7 பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது கத்லுன் நஸ், உயிரை கொலை செய்வது, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒருவன் இன்னொரு மனிதனை கொலை செய்வதாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வதாக இருந்தாலும், தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரும் பாவம். தற்கொலை செய்தால் அதற்குரிய தண்டனைகள் என்ன என்பதை எல்லாம் நீங்கள் பல பயான்களிலே கேட்டிருப்பீர்கள். அப்ப மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய ஒரு பாவம். அந்த பாவத்தை ஒருவர் செய்து விட்டார். இப்படி செய்து மரணம் அடைந்த ஒரு மனிதனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா நடத்தக்கூடாதா? அறிஞர்களுக்கு மத்தியில் 2 விதமான கருத்துக்கள் நிலவுகின்றது. ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள், தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது, அதற்கு சில ஆதாரங்களை என்ன செய்கின்றார்கள், முன்வைக்கின்றார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்கின்றார்கள், தற்கொலை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம், அதற்கும் சில ஆதாரங்களை என்ன செய்கின்றார்கள், முன்வைக்கின்றார்கள். முதலாவதாக, இந்த தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்ற கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் முஹம்மது இப்னு அல் ஹசன், இது போன்ற அதிகமான உலமாக்கள், அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள் தற்கொலை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தொழுகை நடத்தலாம் என்ற கருத்தில் இருக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் முன்வைக்கின்ற ஹதீஸுடைய ஆதாரம் என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸாயி, அஹ்மத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. இந்த ஹதீஸை ஸைத் இப்னு ஹாலித் அல்-ஜுஹைனி என்கின்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதனுக்கு அது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியில சொல்றாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுது கொள்ளுங்கள். அப்ப இந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள். சாஹிப்னா யாரு? சாஹிப்னா யாரு? தோழர் இல்லையா? சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த வாசகத்தின் மூலமாக அப்போ எல்லாரும் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். அதே போன்று வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத், அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது மூமின்களில் ஆண்களும் பெண்களும் சிலருக்கு சிலர் தோழர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில என்ன செய்யலாம், தொழுகை நடத்திக் கொள்ளலாம் என்ற கருத்துக்கு நாம் சொன்ன இந்த அறிஞர்கள் இந்த ஹதீஸை முன்வைத்து ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் தொழுகை நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் ஹதீஸை என்ன செய்யறாங்க, அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். ஜாபிர் இப்னு சுமரத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹ்மதுல 21363வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் மாத்த ரஜுலுன் அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறான், மூத்தா போறான். ஃபஅதாஹு ரஜுலுன் ஃபகால யா ரசூலுல்லாஹ் மாத்த ஃபுலான், இந்த ஒரு மனிதன் மரணித்து விட்டான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால லம் யமுத், அவர் மரணிக்கவில்லை. கால சும்மா அத்தாஹு சானியா, மீண்டும் வந்து சொல்றாங்க, இல்ல இந்த மனிதன் மரணித்து விட்டான். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை அந்த மனிதன் மரணிக்கவில்லை. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப மாத்த, எப்படி அவர் மரணித்தார்? உடனே அந்த மனிதர், செய்தியை கொண்டு வந்த மனிதர் சொல்கிறார், இந்த மனிதர் ஒரு கூர்மையான ஈட்டியை கொண்டு தன்னைத்தானே குத்தி தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதன் லா உஸல்லி அலைஹி, அப்படியானால் அவருக்கு நான் தொழ வைக்க மாட்டேன். இன்னொரு ரிவாயத்தில் லா உஸல்லி அலைஹி,
அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கவில்லை என்று வருகின்றது. இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவுஸாஇ அபூ யூசுப் போன்ற அறிஞர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தொழ வைக்க தயங்கிய ஒரு மனிதருக்கு நாம் எப்படி தொழ வைக்க முடியும் அப்படிங்கிற ஆதாரத்தை கொள்கிறார். ஆனால் வெளியிட்டிருக்கிறவர்களே ஜும்ஹூருல் உலமா சரியான கருத்து என்று சொன்னால் தற்கொலை செய்த மனிதருக்கு நாம் என்ன செய்யலாம்? தொழலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நான் தொழ மாட்டேன், ஆனால் சல்லு அலா சாஹிபுக்கும், நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள். எந்த மாதிரி? கடனுடைய கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடனாளியாக ஒரு மனிதர் மரணிக்கின்றார். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அது பின்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை நம்ம சொல்லுவோம். அப்ப கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் வந்து எப்படி மூத்தா போறாரு? கடனான நிலையில, அப்ப நான் தொழ வைக்க மாட்டேன், நீங்க தொழ வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே போன்று போரிலே மரணித்த ஒரு மனிதர், அந்த மனிதனுடைய விஷயத்திலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மனிதருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ திடுக்கிட்டு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் போரிலே கொல்லப்பட்ட ஒரு மனிதர், ஏன் நீங்கள் தொழ வைக்க மாட்டீர்கள் என்று வருகிறீர்கள்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் வந்து போர்ல கனிமத் பொருளில் மோசடி செய்து விட்டார், அதனால நான் அவருக்கு தொழ வைக்க மாட்டேன், நீங்கள் தொழ வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை எல்லாம் ஆதாரமாக கொண்டு அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை தொழ வைக்கலாம், தொழ வைப்பது கூடும் என்ற கருத்தை உடையவர்கள் இன்னொரு ஹதீஸை ஆதாரமாக வைக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஅத்தா மாலிக்கினுடைய 984வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அபீ கதாதா நபிஹி قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا دعي لجنازه, ஒரு ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டால் ஃபைன் உஸ்ரி அலைஹா கைருன் காம ஃபஸல்லா, அந்த ஜனாசாவை குறித்து மக்கள் புகழ்ந்து சொல்லும்போது, நல்ல விஷயங்களை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவார்கள். வைன் உஸ்ரி அலைஹா கைரு தாலிக, மக்கள் வந்து வேறு விதமாக சொன்னால், அந்த ஜனாசாவை புகழவில்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹா, நீங்களே தொழுது கொள்ளுங்கள் என்பதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அப்படின்னு இந்த அனைத்து ஹதீஸ்களையும் ஆய்வு செய்து தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். அது என்ன முடிவு அப்படின்னா, இந்த அனைத்து ஹதீஸ்களையும் ஆய்வு செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இல்முல தேர்ச்சி பெற்றவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்முடையவர்கள், இப்படி கல்வியுடையவர்கள் அல்லது அந்த சமூகத்தில் சிறப்பான மக்களாக யாரெல்லாம் கருதப்படுகின்றார்களோ அவர்கள் வேண்டுமானால் தற்கொலை செய்த மனிதனுக்கு தொழ வைக்காமல் ஒதுக்கிக் கொள்ளலாம், ஆனால் தற்கொலை செய்த மனிதனுக்கு மற்றவர்கள் தொழுகை நடத்திக் கொள்ளலாம் என்கின்ற இறுதியான ஒரு கருத்தை உலமாக்கள் தருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, தற்கொலை செய்த மனிதனுக்கு தொழலாமா, தொழ வைக்கலாமா, தொழ வைக்க கூடாதா என்று சொன்னால் தொழ வைக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கல்வியில் சிறந்தவர்களாக, அறிஞர் பெருமக்களாக, சமூகத்திலே கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கி இருந்தார்கள் அது போன்று ஒதுங்கி இருந்து கொள்ளலாம் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜனாஸா தொழுகையில் பெண்கள் பங்கெடுக்கலாமா? இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய ஊர்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஜனாஸா தொழுகை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். வீட்டில் ஜனாஸா தொழுகை நடத்துவதற்காக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிவாசலுக்கு சென்று ஜனாஸா தொழுகை நடத்துவதற்காக இருந்தாலும் சரி, அனுமதிக்கவே மாட்டார்கள். இது வந்து பெண்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம், ஒரு பெரும்பாவம் என்பதை போன்று நம்முடைய சமூகத்திலே அந்த மார்க்க அறிஞர்கள் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் பெண்கள் ஜனாஸா தொழுகை நடத்தி இருக்கின்றார்களா? இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று சொன்னால், சஹீஹ் முஸ்லிமுடைய 2297வது ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் லம்மா துவஃபிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தவுடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா மனைவிகளையும் அவர்களுக்கெல்லாம் தூது அனுப்பி அனைத்து மனைவிமார்களை வர சொல்கிறார்கள். ஐயமிரு பி ஜனாஸத்திஹி ஃபில்
المسجد فيصلين عليه ففعلوا فوقف به على وجههن يصلين عليه. அதாவது அவர்கள் அவர்களுடைய அறையில் இருந்து பள்ளிவாசலுக்குள் ஜனாசாவை வைத்து அவர்கள் தொழுகை நடத்தியதாக நாம் என்ன செய்கின்றோம், முஸ்லிமிலே இந்த செய்தியை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பெண்கள் என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை நடத்தி கொள்ளலாம், ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவுடன் இந்த செய்தி தலாயிலுன் நுபுவா பைஹகியுடைய தலாயிலுன் நுபுவா என்ற கிரந்தத்தில் 3216வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியில நம்ம பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனேயே ஹத்தா ஸல்லா அலைஹி ரிஜால், ஆண்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள், தொழுதார்கள். சும்ம நிசா, பிறகு பெண்கள் தொழுதார்கள். சும்ம சுபியான், பிறகு குழந்தைகள் தொழுதார்கள் என்ற செய்தியை செய்கின்றோம், பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்கள் ஜனாசா தொழுகை நடத்தலாமா தொழலாமா என்று சொன்னால் தாராளமாக தொழலாம். சரியா? பள்ளிவாசலிலும் அவர்கள் சென்று தொழலாம், அல்லது வீடுகளில் தொழ வைத்து ஜனாசா தொழுகையை அவர்கள் செய்யலாம் என்பதை இந்த அனைத்து ஆதாரங்களின் மூலமாக நாம் செய்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷஹீதானவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷஹீதானவர்கள், இவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவது சம்பந்தமாக சில செய்திகளை பார்க்கின்றோம். இவர்களுக்கும் கண்டிப்பாக ஜனாசா தொழுகை நடத்த வேண்டுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஜனாசா தொழுகை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்களில் சில ஷஹீதுகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி ஷரஹுல் மஆனி அல் ஆத்தார் என்ற கிரந்தத்தில் 2657வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. உஹதுடைய அந்த கட்டம், உஹது போரை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உஹது போர் ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்ட ஒரு போர். அந்த உஹது போரில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடல் மிக கடுமையாக சிதைக்கப்படுகின்றது. ஹதீஸ்ல என்ன வருகின்றது என்றால் அவருடைய உடலை போர்வையில் கட்டி எடுத்தார்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய உடல் கடுமையாக சிதைக்கப்படுகின்றது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்ம ஸல்லா அலைஹி ஃபகப்பர 9 தக்பீராத், 9 தக்பீர்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்ற செய்தியை நாம் செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அதே போன்று சும்மா அத்தா பின்பு இன்னும் சில ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த ஜனாசாக்களுக்கும் ஷஹீதுகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய ஷஹீதுகளுக்கு தொழுகை நடத்தவும் செய்யலாம், நடத்தாமல் இருக்கின்றான். ஆனா ஜனாசா தொழுகையுடைய தக்பீரை பொறுத்தமட்டினா எத்தனை தக்பீர் தான்? 4 தக்பீர்கள். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல 9 தக்பீர்கள் கட்டி இருக்கிறாங்களே, அப்போ முரண்பாடாக தெரியுது என்று சொன்னால் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் ஹாஸான ஒரு விஷயம், அவர்களுக்கு மட்டும் குறிப்பான ஒரு விஷயம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, குற்ற பரிகாரம் செய்யப்பட்ட மக்கள், இவர்கள் மரணித்து விட்டால், உதாரணமாக ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது, கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது, அல்லது விபச்சாரம் செய்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் அவர்களுக்கு கல்லால் அடித்து அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். இப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட மக்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவது கூடுமா, நடத்தலாமா என்று சொன்னால் இவர்களுக்கும் என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை நடத்தலாம். இதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஜுஹைனா என்கின்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்து வருகின்றார். இப்படி விபச்சாரம் செய்த உடனேயே இந்த வழக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றது. வந்த உடனேயே அந்த பெண்மணியே வராங்க, வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இந்த மாதிரி விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபஅகிமுஹு அலைய, என் மீது நீங்கள் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று இந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்குரிய பொறுப்புதாரியை அழைத்து விட்டு சொல்கிறார்கள், அஹ்சின் இலைஹா ஃபஇதா வலஅத் ஃபஅதி பிஹா, இந்த பெண்மணியை நல்ல முறையில் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அதற்கு பிறகு அவளை அழைத்து வாருங்கள். வேறு சில ரிவாயத்துகளில் கூடுதலான சில தகவல்கள் வருகின்றன. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி குழந்தையை பெற்று விட்டால் அந்த
குழந்தையை நீங்கள் அழைத்து வாருங்கள். அப்ப அந்த குழந்தை அந்த பெண்மணி குழந்தைகளை பெண்மணி அழைத்து வரப்படுகின்றார். பெண்மணி அழைத்து வரப்பட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறாங்க. ஃபஷுக்கத் அலைஹா சியாபுஹா, அவருடைய அந்த ஆடை அந்த பெண்மணியின் மீது சுற்றி இறுக்கமாக கட்டப்படுகின்றது. ثم امر بها فرجمت, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கட்டளையிடுறாங்க. சஹாபாக்கள் அந்த பெண்ணை கல்லால் எறிகின்றார்கள். கல்லால் எறிந்து தண்டனை நிறைவேற்றப்பட்டு அந்த பெண்மணி மரணமடைந்து விடுகின்றார்கள். உடனே ثم صلى عليها, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அந்த பெண்மணிக்காக தொழுகை நடத்துகின்றார்கள். இந்த கட்டத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு பெண்மணி அவள் விபச்சாரம் செய்து விட்டால் இந்த ஒரு பெண்மணிக்காக நீங்கள் தொழுகை நடத்துகின்றீர்களா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் தாபத் தௌபத்தன், இந்த பெண்மணி மிக கடுமையான முறையிலே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்து விட்டால், தௌபா செய்து விட்டால். லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா, மதீனாவிலே 70 நபர்களுக்கு இந்த தௌபாவை பங்கிட்டாலும் லவசிஅத்துஹும், அந்த தௌபா விசாலமாக இன்னும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வஹல் வஜதத் தௌபத்தன் அஃதல் மின் ஜாத் பினஃப்ஸிஹா, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி ஒரு பாவம் மன்னிப்பு தேடி இந்த பெண்ணுக்காக செய்யலாம், தொழுகை நடத்தலாம் என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, குற்ற பரிகாரம் நிறைவேற்றப்பட்டவர்கள், மரண தண்டனை, அது கொலைக்கு கொலையாக இருந்தாலும் சரி அல்லது திருமணமாகி விபச்சாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு என்ன செய்யலாம், இவர்கள் மரணமடைந்து விட்டால் இவர்களுக்கு ஜனாஸா தொழுகை நடத்தலாம், அதற்கும் அனுமதி இருக்கின்றது என்ற செய்தியை நாம் செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கடனாளி. இந்த கடனாளிக்கு ஜனாஸா தொழுகை நடத்தலாமா நடத்தக்கூடாதா என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் புகாரில 368வது ஹதீஸாக, 69வது ஹதீஸாக, 374வது ஹதீஸாக, இன்னும் அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸை ஸலமத் இப்னு அவ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது ஒரு ஜனாஸா கொண்டு வரப்பட்டது. ஃபகாலு ஸல்லி அலைஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இந்த ஜனாஸாவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தொழுகை நடத்துங்கள் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் அலைஹி தைனுன், இந்த ஜனாஸாவின் மீது ஏதாவது கடன் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறாங்க. காலு லா, எந்த விதமான கடனும் இல்லை என்று சொன்னவுடன் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹல் தரக ஷைஅன், இந்த ஜனாஸா ஏதாவது விட்டு சென்றிருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, எதுவும் இல்லை, அதாவது கடனும் இல்லை, எந்த வாரசத்தும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபஸல்லா அலைஹி, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்துகின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஜனாஸா, இரண்டாவதாக ஒரு ஜனாஸா கொண்டு வரப்பட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மாதிரி கேட்கிறாங்க, ஹல் அலைஹி தைனுன், இந்த ஜனாஸாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, ஆம், இந்த ஜனாஸாவுக்கு சராசத்து தரானீர் 3 தீனார்கள் கடன் இருக்கின்றது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த ஜனாஸா வந்து எதையாவது விட்டு சென்றிருக்கின்றதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, இந்த ஜனாஸா 3 தீனார்கள் விட்டு சென்றிருக்கின்றது அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவுக்கும் தொழுகை நடத்துகின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகின்றது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபஹல் அலைஹி தைனுன், இந்த ஜனாஸாவுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க, சில தீனார்கள் இந்த ஜனாஸாவுக்கு கடன் இருக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஜனாஸா ஏதாவது விட்டு சென்றிருக்கின்றதா? இல்ல, எதையுமே விட்டு செல்லவில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நபித்தோழர் அபூ கத்தாதா என்கின்ற ஒரு நபித்தோழர் முன்வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த ஜனாஸாவுக்குரிய கடனை நான் நிறைவேற்றுகின்றேன், நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு தொழுகை நடத்துகின்றார்கள் என்ற செய்தியை புகாரி இன்னும் அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிகின்ற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், கடனாளியாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த கடனை யாராவது செய்ய வேண்டும், பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்றால் அந்த ஜனாஸாவுக்கு என்ன செய்யலாம், தொழுகை நடத்தலாம். அதே போன்று அந்த ஜனாஸாவுக்கு கடனை பொறுப்பேற்பதற்கு யாருமே இல்லை, அவர் எதையும் விட்டு
செல்லவில்லை என்றால் அந்த ஊரில் உள்ள தலைவர்கள் அல்லது அந்த ஹாக்கிம் என்ன செய்ய வேண்டும், அந்த தொகையை பைத்துல் மாலில் இருந்து நிறைவேற்ற வேண்டும், அல்லது சம்பந்தப்பட்டவர் அந்த கடனை மன்னித்து விட வேண்டும். எப்படியாக இருந்தாலும் கடனாளியாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்காக என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை நடத்தலாம் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி ஜனாசா விஷயத்துல கபர்ல தொழுகை நடத்துவது, ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு கபரிலே தொழுகை நடத்துவது. இப்படி தொழுகை நடத்துவதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று சொன்னால் இதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இவ்வாறு 2 சம்பவங்கள் நடந்ததாக நாம் செய்றோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸ் இப்னு மாஜால 1597வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் மரணித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரை நோயாளியாக இருக்கும்போது நல விசாரித்து வந்தார்கள். திடீரென்று அந்த மனிதர் இரவிலே மரணம் அடைந்தவுடன் சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, இரவோடு இரவாக அடக்கம் செய்து விடுகிறார்கள். இப்ப காலையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வருகிறது. தெரிய வந்தவங்க கேட்கறாங்க, மா மனஅக்கும், உங்களை தடுத்தது எது, ஏன் எனக்கு இந்த மரண அறிவிப்பை, ஏன் இந்த ஜனாசாவுடைய மரணத்தை எனக்கு அறிவிக்காமலேயே நீங்கள் இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டீர்கள், உங்களை தடுத்தது எது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இரவு இருள் சூழ்ந்ததாக இருந்தது, இரவு நேரத்தில் உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்பல, அதை வெறுத்தவர்களாகத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லல அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி ஃபஅதா கபரஹு, அந்த கபருக்கு அருகிலே வந்து ஃபஸல்லா அலைஹி, அந்த மனிதருக்கு தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை செய்கின்றோம், பார்க்கிறோம். இதே போன்ற ஒரு செய்தி மதீனாவில் ஒரு பெண்மணி, உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம், மதீனாவில் ஒரு பெண்மணி, கருப்பு நிற பெண்மணி, அந்த மதீனாவுடைய பள்ளிவாசலை சுத்தம் செய்கின்ற ஒரு பெண்மணி திடீரென்று மரணித்து விடுகின்றார்கள். இதே போன்ற சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இரவோடு இரவாக அடக்கம் செய்து விடுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தல. அதற்கு பிறகு அந்த பெண்மணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள், அந்த கபரை எனக்கு காட்டுங்கள், அந்த பெண்மணியுடைய கபரை எனக்கு காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த கபர்ல போய் செய்யறாங்க, தொழுகை நடத்துகின்றார்கள். கணிதத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸில் இருந்து நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு ஜனாசா தொழுகைக்காக போறோம், ஒரு ஜனாசா தொழுகைக்காக அதுல அட்டன் பண்ணணும், கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஜனாசா தொழுகை நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது, கபரிலே அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் கபருக்கு அருகிலே நின்று என்ன செய்யலாம், நாம் ஜனாசா தொழுகை தொழுது கொள்ளலாம். கபருக்கு அருகில அந்த ஆன்மீகத்தாக இருக்கும்போது அதனுடைய தலைப்பாகத்திலும் பின்பற்ற மையத்தாக இருக்கும்போது அதனுடைய நடுப்பகுதியில் என்ன செய்யலாம், தொழுகை நடத்தி கொள்ளலாம். இதை நாம் என்ன செய்யணும், கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஜனாசா தொழுகைக்காக நாம் சென்றோம், அதற்கு முன்னாலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இவ்வாறு நாம் செய்து கொள்ளலாம். இதற்கு இந்த 2 ஆதாரங்களும் மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் பின்னால் ஹதீஸ் ஆதாரங்களோடு உங்களுக்கு சொல்லுவோம். காயிப் ஜனாசா, நாம் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். காயிப் ஜனாசா என்பது என்ன செய்யாது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, காயிப் ஜனாசா நடத்துறாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு மொத்தம் போனாங்க. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ரோமிலும் பாரசீகத்திலும் இருந்தார்கள். அவர்கள் யாருமே என்ன செய்யல, இந்த சஹாபாக்களுக்காக ஜனாசா காயிப் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை. அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவிலே மரணம் அடைந்தார்கள். அவர்களுக்காகவும் என்ன செய்யல, மற்ற சஹாபாக்கள் காயிப் ஜனாசா நடத்தவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால காயிப் ஜனாசா என்பது அது கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த ஜனாசா தொழுகையில இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது. என்ன செய்திகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது இந்த ஜனாசா தொழுகை எவ்வாறு நடத்துவது, அந்த தக்பீர்கள் எப்படி தக்பீர் கட்டுவது, என்னென்ன தக்பீர்களிலே என்னென்ன துஆக்களை நாம் ஓதுவது, இது சம்பந்தமான இன்னும் அதிகமான தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னும் வருகின்ற வகுப்பிலே சொல்ல இருக்கின்றோம். இது ஜனாசா தொழுகை சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை மட்டும் நாம் என்ன செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இப்போது நாம் நடத்தப்பட்ட வகுப்பிலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன செய்யலாம், கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தெரிந்த விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்லுவோம், தெரியாத விஷயங்களுக்கு மார்க்க அறிஞர்களை அணுகி அதற்குரிய பதிலை நாம் சொல்லுவோம். பெண்கள் ஜனாசா தொழுகை
இமாமத் அவங்களே நின்று நடத்தலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு தொழுகை நடத்தியதாக முஸ்லிம்ல 2297வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தான உடனேயே ஆண்கள் தொழுகை, அதாவது ரசூலுல்லாஹ் மூத்தான உடனேயே யாரும் இமாமத்தாக இருக்கல, அவங்கவுங்க தொழுகை தொழுது போயிட்டே இருந்தாங்க. ஆண்கள் தொழுதார்கள், அதற்கு பிறகு பெண்கள் தனியாக தொழுதார்கள், அதற்கு பிறகு குழந்தைகள் தொழுதார்கள் என்று தலாயிலுன் நுபுவா பைஹிக்கியுடைய தலாயிலுன் நுபுவாங்கிற அந்த கிரந்தத்தில் அந்த ஹதீஸ் இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. அந்த அடிப்படையில் பெண்கள் என்ன செய்யலாம், வீடுகளில் தொழ வைத்துக் கொள்ளலாம், இமாமான தொழ வைத்துக் கொள்ளலாம். அது ஃபர்தான தொழுகையில தான் இந்த இது பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயம். இந்த ஜனாசா தொழுகை பொறுத்த மட்டும் இந்த ஹதீஸ் அபூ தாவூத் 3368வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சஃப்புகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. 3 சஃப்புகளாக தொழுகை நடத்துறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மாலிக் இப்னு ஹுபைரா என்கின்ற நபித்தோழர் மக்கள் குறைவாக இருந்தாலும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் 3 சஃபாக வைத்து தான் தொழுகை நடத்தி இருப்பதாகவும் ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் 3 சஃபாக தொழுகை நடத்துவது சிறந்தது. 3 சஃபாக தொழுகை நடத்தினா பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. அதாவது உதாரணத்துக்கு கேட்டதான் சொல்றேன். இப்போ இந்த பள்ளியில ஒரு ஜனாசா வைக்கப்பட்டு 2 சஃப்புக்கு தான் ஆள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பள்ளி பெரிய விசாலமான பள்ளி இல்லையா, 2 சஃப்புக்கு தான் ஆள் இருக்கிறாங்கன்னா அந்த 2 சஃப்பையே 3 சஃப்பாக ஆக்கிவிடலாம். சரியா? அதே நேரத்துல 3 சஃப்பு நிறைஞ்சிச்சு, வேற நிக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னா 4 சஃப்பாக இருக்கலாம். ஒரு